வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா, இன்னைக்கு நிஃப்டி 50 வெறும் 35 பாயிண்ட் தான் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பரவால்ல. இன்னைக்கு டேல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இறங்கிட்டு இருந்த லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் எண்ட் ஆஃப் த டேல ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இதன் காரணமா பேங்க் நிஃப்டி நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. அண்ட் கேஷ் மெக்கானிசம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட தூக்கி நிறுத்தி இருக்கிறத நம்மளால நிஃப்டியோட சார்ட்ட பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்துருந்தோம். மார்க்கெட் ரொம்ப வீக்கா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த கேஷ் மெக்கானிசம் ஓரளவு தூக்கி நிறுத்தி ஒரு நல்ல ரெக்கவர் குடுத்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட முடிச்சு வச்சிருக்கு. அடுத்தது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, நெட்டா செல்லரா இருக்காங்க. ஒரு 1000 கோடிக்கு பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. ஆனா அதே நேரத்தில டிஐஎஸ் ஒரு 5800 கோடி பணத்த நம்ம மார்க்கெட்குள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல விஷயம். பட் எஃப்ஐஎஸ் பெருசா விக்கல. அதுவும் நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம் தான். தொடர்ந்து பாசிட்டிவா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க எஃப்ஐஎஸ். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 1000 கோடிக்கு வித்திருக்காங்க. பட் தொடருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது இந்த கோல்டு ஜுவல்லரி நிறுவனங்களோட ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த சென்கோ கோல்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல பெரிய ஒரு சரிவ வந்து சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 13% வரைக்கான ஒரு இறக்கத்த சென்கோ கோல்டு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டூ தங்கமயில் ஜுவல்லர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலான ஒரு பிஸ்னஸ தான் இந்த நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மெயின் கான்சன்ட்ரேஷன் பார்க்கும்போது இந்த கொல்கத்தாவ சார்ந்து வந்து இருக்கு. நெறைய பிரான்ச்சஸ் வந்து அங்க தான் வந்து வச்சிருக்காங்க. இத பற்றி இதுக்கு முன்னாடி ஐபிஓ வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த நிறுவன பங்கோட விலையும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பீக்ல இருந்து வந்து சரிவடைஞ்சிருக்கு. நல்ல ஒரு 700 ரூவாய்க்கு மேல இருந்தது. இப்போ ஒரு 300 ரூவா கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சைட் வே பார்த்தீங்கன்னா, இதுல நடந்துட்டு இருக்கு. ஆனா, கல்யாண் அண்ட் தங்கமயில் இந்த இடத்துல நடக்கிற மாரியான ஒரு ஏற்றம் இந்த நிறுவனத்தில நடக்காம இருப்பது ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் தான். இந்த காலாண்டுல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, மெயினா அவங்க ரெவென்யூ எப்படி ஜெனரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஜுவல்லரிய பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 43% பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் விஷயத்தில வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, அதில சில ஆஃபர்ஸ் குடுத்து, அந்த மாரி அவங்க ரெவென்யூவ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் பார்க்கும்போது நல்லாவே இம்பேக்ட் ஆயிருக்கு இந்த காலாண்டுல. இதனால அவங்களுடைய லாப அளவு பார்த்தாலும் குறைஞ்சிருக்கு இந்த காலாண்டுல. பட் இருந்தாலும் இதுக்கு முந்தைய காலாண்டுகள் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. விலை உயர்வின் காரணமா, தங்க விலை உயர்வின் காரணமா ஜுவல்லரீஸோட வால்யூம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். என்னதான் ரெவென்யூ கூடியிருந்தாலும் வால்யூம் கூடணும். வால்யூம் கூடுனா தான் நமக்கு பிஸ்னஸ் க்ரோ ஆகுது அப்படிங்கிறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வால்யூம் பேஸ் பண்ணி தான் இவர்களின் லாபமும் அது தீர்மானிக்கப்படுது. மற்ற ஜுவல்லரீஸோ இப்போ இந்த தங்கமயில், கல்யாண் இதெல்லாம் நம்ம சேஸ் பண்ணுறதுக்கு பதிலா இந்த மாதிரியான நிறுவனத்தை நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லலிதா ஜுவல்லரி ஐபிஓ இதே வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 பிக்குள்ளே தான் வந்து இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஜுவல்லரி பங்கு இந்தியாவை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இங்கே பெரிய ஃபேமஸாக இருக்கக்கூடிய பிராண்டு தான். இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஐபிஓக்கு வெயிட்டிங். டெஃபினட்டாக அந்த ஐபிஓ அடுத்த வாரம் ஓப்பன் ஆகும். நான் கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். திரும்ப அந்த ஐபிஓ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தனியா. நெறைய நிறுவனங்கள் ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துல இருக்குது. அதில் முக்கியமான நிறுவனம் இந்த சென்கோ கோல்டும் ஒண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு, இது பக்கம் திரும்பி பார்ப்பது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க இந்த மாரியான நிறுவனத்தில. மற்ற அந்த மாரி ஓவரா ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்த நிறுவனம் பின்னாடி ஓடாம, அடுத்து எங்க வந்து சான்ஸ் ஏற்படலாம் அப்படிங்கிறத உட்காந்து ஸ்டடி பண்ணி, அத பேஸ் பண்ணி ஒரு முடிவெடுப்பது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கன்னா பின்னான்னு ஏறி இருக்கு நிறுவனம். தங்கமயிலோட சார்ட்ட பார்க்கும்போது தெரியும். ஸோ இது பக்கமெல்லாம் பெருசா நம்ம இன்னி கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரோட ரிசல்ட்டு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒருக்கா பார்த்தீங்கன்னா, நான் ஸ்விங்குக்கு ட்ரை பண்ண நிறுவனம் 23ல வந்து பண்ணேன். வித்தின் எ வீக் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50%க்கு மேலான ரிட்டர்ன குடுத்த நிறுவனம். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த நிறுவனத்தோட ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப காலாண்டுகள் பார்க்கும்போது ரொம்பவே சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த இந்த நிறுவனம், இந்த காலாண்டு ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா, கேபிள் பிசினஸ் அண்ட் பேப்பர் பிசினஸ் பார்க்கும்போது இப்போ திரும்பவும் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. அண்ட் கேபிள் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத ஒரு பெர்ஃபார்மன்ஸ வெஸ்ட் கோஸ்ட் பேப்பருக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, ரெவென்யூ பார்க்கும்போது 150 கோடி கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ரெவென்யூ வந்து டபுள் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு. எப்புட்றா திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு. இந்த காலாண்டு அவங்களுடைய ரெவென்யூ பார்க்கும்போது 1051 கோடியா இருக்கு. பட் அவங்க மார்ஜின் உயர்ந்ததுக்கான ரீசன் என்ன? இந்த கேபிள் பிசினஸ் தான். குறிப்பா இந்த ஆப்டிக் ஃபைபர் கேபிள். இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பட்டை கலப்புன ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. 74 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்டிக் ஃபைபர் பிசினஸ் மூலியமா இவங்க
லாபத்த ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நல்ல ஒரு மார்ஜின் பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் வெஸ்ட் கோஸ்ட் பேப்பருக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்கு. இதனால பல காலாண்டுகளோட சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ இந்த காலாண்டு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் முறியடிச்சிருக்கு. பட் இதுலலாம் இப்போதைக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்ல. பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா, ஸோ நீங்க சுத்தி சுத்தி பாருங்க. இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பிளேயர்ஸ் எல்லாருமே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஃபினோலெக்ஸ்லயும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முந்தைய இன்னும் சில சின்ன நிறுவனங்களும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தது. ரீசன் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான். ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிளுக்கான டிமாண்ட் ரொம்ப பெரிய அளவில் வந்து கூடியிருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள் பயன்படுத்துவாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சன் டிவியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸ்க்ரீனில் அப்டேட் ஆயிருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சன் டிவி பொறுத்த வரைக்கும் ஒரு ரூ. 5 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரிவா இந்த நிறுவனத்துக்கு இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த காலாண்டு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஸோ எப்படியாச்சும் அப்படி இப்படின்னு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்றா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டு. மார்ஜின் பார்க்கும்போதும் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பெட்டர் குவார்ட்டர் ரிசல்ட்டாக இந்த காலாண்டு சன் டிவிக்கு அமைஞ்சிருக்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட விளைவு நாளைக்கு மார்க்கெட்டில் ஏதாச்சும் எதிரொலிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது ஜோதி லேபோட ரிசல்ட்டு. ஸோ ஜோதி லேப் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், வருமானத்தில் சரிவு ஏற்படலாம் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வருமானத்தில் எந்த சரிவும் ஏற்படலை. எதுக்காக எதிர்பார்த்தோம், பிரில்லோட எக்ஸிட் காரணமாக வருமானம் பாதிக்கப்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் வருமானத்தில் எந்தவித குறையும் இல்லை. காரணம் ப்ரைஸ் ஹைக் பார்த்தீங்கன்னா அதை ஈடு கட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் ஹைக் அதை ஈடு கட்டியிருக்கு. அண்டு இவங்ககிட்ட இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க ஜோதி லேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய எக்ஸோ ப்ராடக்டை ரொம்ப வேகமாக வந்து கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு துரிதப்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய பணிகளை அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல உறுதியாக வந்து சொல்லலாம். ஸோ இருந்தாலும் இந்த ப்ரில் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அடுத்த காலாண்டில் இன்னும் கொஞ்சம் வீரியமாக வந்து தெரியும் நான் நினைக்கிறேன். பட் இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை வச்சு அதை சமாளிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ இந்த காலாண்டு ரிசல்ட் நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ 2 மாதம் ப்ரில்லோட ஒரு ஒரு க்ரோத்தும் பார்த்திங்கன்னா இதில் ஆட் ஆகிருக்கு. அது கூட ஒரு காரணமாக மேபி இருக்கலாம். மேக்கு அப்புறம் தான், மே முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ப்ரில் வந்து இவங்க கையை விட்டு வந்து போயிருக்கு. ஸோ பார்ப்போம். தொடர்ந்து வந்து நிறுவனத்தோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கான்ட்டு. பட் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எக்ஸோவை எந்த அளவுக்கு வேகமாக கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். அண்டு ஸோ இப்போ இவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த ஹென்கல் தான் நினைக்கிறேன், அந்த நிறுவனத்தின் மீது ஒரு கேஸை போட்டிருக்காங்க. எதுக்குன்னா, ஸோ இப்போ இந்த 15 வருஷம் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கையை விட்டு போயிருச்சுல்ல. ஸோ அந்த கான்ட்ராக்ட் இப்போ ஸ்க்ராப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதனால் ஒரு இது கொடுக்கணும். ஸோ ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. பட் இதில் பேச்சுவார்த்தை மூலியமாக ஒரு தீர்வு எட்டப்படலை. ஸோ இவங்க கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க ஜோதி லேப். ஏன்னா ஸோ இந்த பிராண்டை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. பெரிய ஒரு பிராண்டாக வந்து உருவாக்கியிருக்காங்க நம்ம நாட்டில். இதுக்காக ஸோ ஜோதி லேப் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் கோர்ட்டில் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டில் வந்து கேஸை போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்னால மேபி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா கம்பெனிக்கு டெஃபினட்டாக ஒரு பணவரவு இருக்குது. ஸோ அந்த பணவரவு இவங்களுடைய வருமானத்தை மேபி வந்து கேஸ் ஒரு சாதகமாக இல்லாமல் போனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக அவங்க அடுத்த அவங்களுடைய பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த பணவரவு வரக்கூடிய காலாண்டுகளில் இவங்களுடைய காலாண்டு ப்ராஃபிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ கவனிப்போம் நம்ம தொடர்ந்து. ஸோ கோர்ட் கேஸ் மேபி ஜோதி லேபுக்கு ஃபேவராக வந்ததுன்னா அது இன்னும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் ரிசல்ட் வந்திருக்கு. பட் ரிசல்ட்டோட ஒரு இம்பேக்ட் பார்த்திங்கன்னா பெருசாக ஜோதி லேப் நிறுவனத்தில் இல்லை. அதே விலையில தான் இப்போவும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 200 அப்படிங்கிற ஒரு விலையில் ஃபர்தராக டவுன்ஃபால் நடக்குதான்னு பார்ப்போம். மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்தது ஆஸ்ட்ரால் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ ஆஸ்ட்ராலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்னால சொல்ல முடியாது. பட் போன வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது வேணால் இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா போன வருடம் இதே காலாண்டு பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராலோட லாபம் வெறும் 79 கோடி கிட்ட இருந்திருக்கு. இந்த காலாண்டு அது அப்படியே கணிசமாக வந்து உயர்ந்திருக்கு. 15% பார்த்திங்கன்னா இவங்களுடைய லாபம் வந்து இந்த காலாண்டு உயர்ந்திருக்கு. 120 கோடி ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பைப் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கு. அதுதான் மெயின் ரீசன். பட் அவங்களுடைய பெயிண்ட் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு க்ரோத்தை கொடுத்துருக்கு. அண்ட் அவங்களுடைய கெமிக்கல் பிஸ்னஸ் அதிசிவ் பிஸ்னஸ் பார்க்கும்போதும் ஒரு நல்ல க்ரோத்தை வந்து கொடுத்துருக்கு. குறிப்பாக அதிசிவ் குளோபல் பிஸ்னஸ் பார்க்கும்போதும் ஒரு பெட்டரான ஒரு க்ரோத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது
ஆஸ்ட்ரால பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான். மாற்று கருத்து இல்ல. இப்போ நம்ம இந்த பிடிலீட்டுக்கு ஈக்குவலா இந்த எம்சீல் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். அதே மாரி இவங்க ஏதோ ஒரு இத விக்கிறாங்க. அத நான் வாங்கியிருக்கேன். யூஸும் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி. பல ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துக்குள்ள இருக்கு. ஆனா, மதிப்பீடு அதிகமா இருக்கு. ஒரு நல்ல இடத்துல பங்கும் பார்த்தீங்கன்னா, கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல மேபி கிடைக்குதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஃபர்தரா மேபி ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டதுன்னா, அப்ப இத பற்றி நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ரிசல்ட் வந்திருக்கு. பெட்டர் ரிசல்ட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 83% ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு பெட்டரா இருக்கு. ஸோ சேம் இதே மாரியான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ நம்ம அசோக் லேலண்ட் கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கலாங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா டாடா மோட்டார்ஸ பொறுத்தவரைக்கும் அசோக் லேலண்ட காட்டிலும் டபுள் த டைம்ஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். நம்பர் 1 நிறுவனம் கமர்ஷியல் வெஹிக்கிள பொறுத்தவரைக்கும். அதுவும் குறிப்பா ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள பொறுத்தவரைக்கும் ஸோ டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். குளோபல் மார்க்கெட்லயும் பெரும் ஒரு நிறுவனமா இருக்கு. ஸோ இப்போ இந்த காலாண்டு 20,000 கோடி ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. பட் மார்ஜின் பெட்டரா இருக்கு. அண்டு டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ இந்த காலாண்டு இவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். அதில எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் மேபி இது இந்த மெர்ஜா டீமெர்ஜ் ஆகாம ஒண்ணாவே இருந்ததுன்னா, ஜேஎல்ஆரோட பெர்ஃபார்மன்ஸ் இத கூட கீழ இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்ப தனியா இத ஸ்ப்ளிட் பண்ண ஒரு காரணத்தினால, ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தனியா தெரியுது. இது நல்லதும் கூட இன்வெஸ்டர்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ ஜேஎல்ஆரோட இம்பாக்ட் இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள பாதிக்காம இருக்கும். அதே சூழ்நிலையில பேசஞ்சர் வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஜெயிலரோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். மேபி அக்கவுண்டிங்கில் ஏதாச்சும் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக காமிக்கிறாங்களா, ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்கலாம் இந்த அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மாற்றி மாற்றி காட்டுவாங்க. இந்த வருடம் ப்ராஃபிட்டாக காட்டுவான், அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா இதை மைனஸ் பண்ணி காட்டுவான். இப்படி பல விஷயங்கள் நடக்கும். ஸோ ஜேஎல்ஆரோட அடிப்படை மாற்றம் நடப்பதற்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ அது நடந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளை நம்மளால் டெஃபினட்டாக பிடிக்க முடியாது அதுக்கப்புறம். பட் மேபி அது நடக்கலை அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பெட்டர் ப்ரைஸில் கூட டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் கிடைக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 75% ஒரு நல்ல விலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிடைச்சதுன்னா பெரிய ஒரு லக்கா அமையுங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். இப்போ எப்படி கமர்ஷியல் வெஹிக்கிள பிரிச்சாங்களோ, அதே மாரி டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிளையும் பிரிச்சாங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு குரோத்த இந்தியா மார்க்கெட்ல டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் காட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. பிரிச்சா நல்லாயிருக்கும். பட் பிரிக்கலாம் மாட்டாங்க. ஸோ ஒண்ணாவே வச்சு ஓட்டட்டும். மேபி ஜேஎல்ஆரோட பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருந்ததுன்னா, அந்த டைம்ல அதோட ஒரு வளர்ச்சி அபரிமிதமா இருக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். குளோபலா என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் கன்டினியூஸா வாட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!